வாசிக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தையை இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோன்னா, இதோ நான் ஒரு உடன்படிக்கை என்ன செய்கிறேன், பண்ணுகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த பூமியும் உலகத்தையும் படைத்ததான பரிசுத்த தேவன் மோசே என்கிற தேவ மனிதனை பார்த்து சொல்கிறாரு, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்ன உடன்படிக்கைனா அநேக காரியங்களை சொல்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், இருதயத்தில் தேவன் கொடுத்த அந்த வார்த்தையாக இருக்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார் தேவ பிள்ளைகளை பார்த்து, அல்லது இன்றைக்கு இந்த முதல் நாளில் என்ன ஆண்டவர் தருவார் என்று வருகிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு மோசேயை பார்த்து. அப்போ இது வரைக்கும் இந்த காரியங்கள் எப்படி இருந்ததுன்னா ஒரு சாதாரணமாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதத்தில் வாசிக்கும்போது அதுவே அற்புதமும் அடையாளமாக இருந்தது. மோசே செங்கடலை பிளந்தது அற்புதமாக இருந்தது. மோசே வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தது அது அற்புதமாக இருந்தது. கண்மலையை பிளந்தது அது நம்ம வாசிக்கிற அற்புதம். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே நான் இன்னும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், உன்னோடு இருந்து நான் செய்கிறதான காரியங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3வது மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு இருந்து, நாம் பார்க்கிற வேலை ஸ்தலங்கள் இருந்து, நம்முடைய ஜனம் பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்து அவர் செய்ய போகிற காரியங்கள் சாதாரணமானதல்ல, அது ஒன்றுக்கும் உதவாதது அல்ல, அது பயங்கரமாக இருக்கும். யார் நம்புறவங்க நல்லா கரம் தட்டி கர்த்தரை நன்றி செலுத்தலாமா? இந்த மாதத்தில் எங்களோடு இருந்து, ஆண்டவரை எங்கள் பிள்ளைகளோடு இருந்து, என்னோடு என் கூடாரத்தோடு இருந்து நீர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் அப்பா. ஆமென். மோசேயை பார்த்து சொல்றாரு பாருங்க. தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல வாசிக்கும் போது நமக்கு சொல்றாரு, ஒரு உடன்படிக்கையாக தேவன் செய்கிறார். ஆண்டவர் யார் என்று சொன்னா, உடன்படிக்கையை மீறாது இருக்கிற தேவன், உடன்படிக்கையை மாற்றாது இருக்கிற தேவன், உடன்படிக்கைக்கு மாறாக செயல்படுகிறவர் அல்ல. என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரோ அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றியே தீருகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்களை நாம் ருசித்திருப்போம். எத்தனையோ தேவன் செய்ததான காரியங்களை நாம் கடந்து வந்ததான நாட்களில், மாதங்களில், ஆண்டுகளில் பார்த்துருப்போம். இம்மாதத்தில் ஆண்டவர் சொல்லுவது என்னன்னா, அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அது ஆச்சரியம் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில், நம்புங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் இந்த மாதத்தில் செய்ய போகிற அற்புதம், என்னுடைய குடும்பத்தில் நீர் செய்ய போகிறதான அதிசயம், நீ என் குடும்பத்தில் நீர் காட்ட போகிற பாதைகள், எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரை திறக்க போகிற கதவுகள் எல்லாம் ஒரு அதிசயம் உள்ளதாக, ஆண்டவரை அதிர்ச்சி உள்ளதாக, அது ஆச்சரியம் உள்ளதாக, பயங்கரம் உள்ளதாக, இதுவரை ஆண்டவரை நீர் செய்திடாத அளவுக்கு கர்த்தர் செய்ய போறீர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப அழகான பிடித்த ஒரு வசனம் என்னன்னா, நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். இதுவரை மோசையோடு இருந்து தேவன் நடத்தின அந்த விதங்களும், இப்பொழுது தேவன் நடத்த போற அந்த விதங்களையும் குறித்து அந்த மோசையோடு தேவன் பேசுகிறார். இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நம்மை நடத்தின விதங்களை பார்க்கலாம், இனிமேல் தேவன் நடத்த போற விதங்களும் பயங்கரமா இருக்கும். இதுவரை நம்முடைய பிள்ளைகளை நடந்து வந்த விதங்கள், இதுவரை அவங்க ஊழியத்திலேயோ வேலையிலையோ படிப்புலையோ அவங்க வேலை ஸ்தலங்களிலோ அவங்க நடந்து வந்த காரியங்களை விட நான் நம்புறேன், அவர் செய்கிற காரியங்கள், அவர் அவங்களுக்காய் செய்ய போற அதிசயங்கள், அவங்களுக்காய் தேவன் திறக்க போற வாசல்கள், அவங்களுக்காய் தேவன் செய்திருக்கிற ஆமென் காண்பிக்க போற நன்மைகள், அது மிக பயங்கரமுள்ளதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் செய்யும் காரியங்கள். ஹல்லேலூயா. மோசே பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த 3வது மாதத்தில் நம்மளோடு அவர் ஒரு உடன்படிக்கை. நம் நம்பிக்கையோடு சொல்ல முடியும், அவர் பண்ணினாரானால் உடன்படிக்கையை ஒருவரும் அதை மாற்றவும் முடியாது.
இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை அவர் செய்ய இருக்கிற அதிசயத்தை, அவர் பண்றாரு அல்லவா, அந்த உடன்படிக்கைன்னு சொல்லி சொல்லுகிற அந்த காரியத்தை எந்த மனிதனால அது மாற்ற முடியாது, எந்த நபரால் அது நீக்க முடியாது, எந்தவித சத்துருவினாலும் அதை நெருங்க முடியாது. அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றி நடத்துகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா, ஆமென். எனவே இந்த இடத்துல அவர் சொல்றாரு, உன் கூட இருப்பேன், நான் செய்வேன், அது பயங்கரமா இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என் கூட இருப்பாரு, அவர் செய்வாரு, அது பயங்கரமா இருக்கும். என் கூட இருப்பாரு, அவர் செய்வாரு, பயங்கரமா இருக்கும். ஆமாங்க, அவர் நம்மோடு இருப்பார், எல்லாவற்றையும் அவர் செய்வார். 2 மாதத்தில் செய்யாததை அவர் செய்து முடிப்பார். பல வருஷங்களாய் செய்யாததை அவர் செய்து முடிப்பார். பல நாள் செய்யாததை கர்த்தர் செய்து முடிப்பார். பல நாட்கள் நான் பார்த்திராததை நான் நம்புகிறேன். அவர் செய்கிற காரியங்கள் இந்த மாதத்தில் ஒவ்வொருவரும் சொல்ல போகிறோம், அது பயங்கரமாக இருக்குது பாஸ்டர், அது பயங்கரமான காரியங்களை அவர் செய்தார். அவர் திகிலூட்ட அளவிற்கு, நாங்கள் திகைத்து போகிற அளவுக்கு தேவன் செய்தார் என்று சொல்ல வைக்கிற ஆண்டவர். மோசே வாழ்க்கையில் அப்படிதான் கர்த்தர் செய்தார். இந்த இடத்துல வாசிக்கும் போது பக்தனாகிய மோசேக்கு ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பண்ணுகிறதுக்கு ஒரு 2 காரியத்தை இதே வேத பகுதியில் ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார் பாருங்க. இந்த 3வது மாதத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் இந்த 2 காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் பார்க்கிறார் பாருங்க. ஆண்டவர் இந்த உடன்படிக்கை இந்த மனிதனோடு பண்ணுவதற்கு ஆண்டவர் இந்த 2 காரியங்களை அப்படியே பார்த்தார் பாருங்க. இன்னைக்கு சாதாரண ஒருவர் கூட நமக்கு உடன்படிக்கை பண்ணுவதற்கு தயங்குவார்கள். கொஞ்சம் கவனித்து பார்த்தா நம்ம போல இருக்கிற மோசேக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை என்று சொன்னால் நமக்காக அவர் செய்வேன் என்று உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. அப்ப இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானா கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு சொல்றாரு, இந்த மோசே வாழ்க்கையில ஒரு 2 அனுபவத்தை இந்த வேத பகுதியில் கர்த்தர் பார்த்துட்டு தான் அடுத்து அவர் உடன்படிக்கை என்கிற அந்த நிலைக்கு நேராய் கர்த்தர் வருகிறார். வாசிக்கலாம். முதலாவது ஒரு வசனத்தை 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை வாசிங்க. விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அந்த மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடு கூட ஒருவரும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினார். ஆண்டவர் இந்த மோசே கிட்ட முதலாவது பார்த்த ஒரு அனுபவம், ஆண்டவராகிய தேவன் இவரோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு இந்த மனிதனோடு தேவன் பார்த்ததான ஒரு காரியத்தை வேதம் அழகாய் இங்கே எழுதப்படுகிறது பாருங்க. மோசே 40 நாள் அங்கே இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து உடன்படிக்கைகளாம் பெற்றுக்கொண்டு அவன் கீழே இறங்கும் போது இவன் அழைத்து கொண்டு வந்ததான ஜனம் இப்பொழுது பாவத்தில் விழுந்து அசுத்தத்தில் விழுந்து தங்களை நிர்வாணமாக்கி கொண்டு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதை பார்த்த இந்த மோசே தன் கரங்கள் இருக்கிற உடன்படிக்கை பலகையை எடுத்து அப்படியே போட்டு உடைத்து விடுகிறான். அல்லேலூயா. ஏங்க உடைத்தான் அப்படின்னா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், இந்த ஜனத்துக்கு எவ்வளவு அழகாய் பேசி இவங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்னெல்லாம் கட்டளைகள் கற்பனைகளை தந்திருக்கிறாரு, இந்த தேவனை விட்டு இவர்கள் பின்வாங்கிட்டார்கள் என்று மனவேதனை அடைந்தவன் தூக்கி உடைத்து போட்டுவிட்டு அங்கே ஒரு சுத்திகரிப்பை அங்கே செய்கிறார். அதெல்லாம் முடித்து இப்ப ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ மீண்டும் எழும்பி என் சமூகத்தில் வந்து நில், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நில் என்று அழைக்கிறார். முதலாவது இந்த மனிதனிடத்தில் உடன்படிக்கை பண்ணுவதற்கு காரணம் என்னன்னா, மோசே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பவன். எவ்ரி டே எவ்ரி டைம் த காட்ஸ் பிரசன்ஸ் மோசே போய் நிற்பாரு.
தன் வாழ்க்கையில எந்த நாளும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், நேரமும் எங்கே போய் நிற்கிறவர் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளோடு தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ண முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு குடும்பத்தோடு தான் தேவன் உடன்படிக்கை பண்ண முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு தேவ பிள்ளையோடு தான் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த முடியும். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் போய் நிற்கிற மனுஷன். சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும், தண்ணீர் வேண்டுமானாலும், கடலை பிளக்க வேண்டுமானாலும், மன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமானாலும், எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அவர் எங்கே போய் நிற்பார் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ற, மோசே நான் உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன்ப்பா. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாய் நாம் இருப்போமானா, தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்பொழுது வியாபித்து இருக்கிறவர்களாய் இருப்போமானா, ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி நமக்கு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்குங்க. ஹல்லேலூயா. சமூகம் அப்படின்னா பிரசன்னத்தை குறிக்கிறது. பாருங்க, பிரசன்னத்தை குறிக்கிறது, கர்த்தருடைய பாதத்தை குறிக்கிறது, அவருடைய முகத்தை குறிக்கிறது. இந்த மோசே எப்பொழுதும் தேவனுடைய பாதத்தையும் அவருடைய முகத்தையும் அவருடைய பிரசன்னத்துக்கு நேராகவே போய் நின்றுவாரு. பாருங்க, எல்லாரும் எங்க நிற்பாங்கன்னா மோசே கிட்ட நிற்பாங்க. ஆனா மோசே மட்டும் எங்க நிற்பாருன்னா தேவனுடைய பிரசன்னத்துல போய் நிற்பாரு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிற மோசேயை குறித்து, அவன் எகிப்தில் இருக்கிற சாஸ்திரங்கள் எல்லாவற்றிலும் எப்படிப்பட்டவனாமா, வல்லவனாயிருந்தவன். வாசிங்களை கற்று தேர்ந்தவன். 7ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை உண்டு, வாசிக்கலாமா? மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானவங்க. அவன் அன்னைக்கு இருந்ததான எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்து பட்டங்கள் மேல் பட்டங்கள் பெற்றதான நபர். ஜனங்கள் வந்து நிற்கும் போது அவன் எங்க நிற்கிறானா, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல வந்து நிற்கும் போது நீங்களும் நானும் எங்க இருக்கணும்னா கர்த்தர் சமூகத்தில் நிற்கணும். நம்ம அறியாத பிள்ளைகள் நம்ம இடத்துல வந்து ஏதோ ஒரு உதவியை, ஏதோ ஒரு காரியத்துக்காய் வருகிறாங்கன்னா, நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற தெரிந்திருக்கிற பிள்ளைகள் எங்க இருக்கணும்னா கர்த்தர் சமூகத்தில் நிற்போம்னா நமக்கு ஒரு உடன்படிக்கை அவர் செய்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லா சாஸ்திரங்களையும் கலைகளையும் கற்ற அந்த நபர் தான் ஜனங்கள் வந்து நிற்கும் போது உடனே அவன் செயல்படல, தேவ சமூகத்தில் நிற்கிறான், ஆண்டவருடைய பாதத்தில். மோசே தனது வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும், எந்த தேவைகள், எப்பேற்பட்டதான பாதை வந்தாலும் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது அவனுடைய பழக்கமாக இருக்குது. பாருங்க, ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் அது பழக்கம். இப்பதான் 40 நாள் முடித்து வந்திருக்கிறான். ஒரு இடத்துல வாசிச்சு பாருங்க, உபாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 9:25. கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று நான் முன் போல கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். போதும். முன் போல ஆண்டவர் இப்பொழுது அந்த கடந்து வந்து நிற்கும் போது தான் இந்த மனிதனை பார்த்து மீண்டும் கூப்பிட்ற, மோசே நீ எல்லாம் ஆயத்தமாய் என் சமூகத்தில் வந்து நில். ஒரு மறுப்பு சொல்லலை, ஒரு வெறுப்பு சொல்லலை, ஒரு விதத்திலும் எந்த விதத்தில் சடைஞ்சு போகலை. நான் வரப்பான்னு போய் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா மோசேக்கு தெரியும், என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடியது கர்த்தருடைய சமூகம். என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட எந்த வாசலையும் திறக்கக்கூடியது கர்த்தருடைய சமூகம். என் வாழ்க்கையில் எந்த பாதையும் குறுகலாக இருக்கிற, மேடு பள்ளமாக இருக்கிற பாதைகளை சமமாக்கக்கூடியது கர்த்தருடைய சமூகம்னு தெரிந்ததுனால தாங்க நாங்கள் தண்ணீர் கிடையாமல் சாகுறோமே என்று சொல்லும்போது கூட அவனுக்கு தெரிந்தது, கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறவனுக்கு தெரிகிறது கற்பாறைக்குள்ள தண்ணீர் இருக்கிறது, அந்த கண்மலைக்குள்ள
போல தண்ணீர் இருக்கிறது என்று அவன் தரிசனத்தோடு போய் அந்த கண்மலை அடிக்கிறான், பேசுகிறான். தண்ணீர் புறப்பட்டு வருகிறதானா? தேவ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ஒரு நாள் உன்னை தாகத்தோடு விடமாட்டார், ஒரு நாள் உன் பாதையில் வெறுமையாய் விடமாட்டார். கர்த்தர் சமூகம் நிற்கிற நமக்கு ஜீவன் உண்டுங்க. ஹல்லேலூயா. எந்த பாதை பாருங்க, எப்பேற்பட்ட நிலைமை வரட்டும், கர்த்தர் சமூகம். இப்போதான் 40 நாள் முடிச்சோம், உடனே கூப்பிட்றாரு ஆண்டவர், திரும்ப வா அப்படின்னா எந்ததும் தெரிவிக்கலை. ஏன்னா ருசிச்சுட்டான், அனுபவிச்சு பார்த்துட்டான். நல்ல அதில் ஆண்டவருடைய சமூகத்தை மேன்மைகளை அறிந்ததுனால இந்த மனிதனை திரும்ப வானோனப்போ கூட அவன் ஒரு சலிப்பும் பண்ணலை பாருங்க. திரும்ப காலையில் எழும்பி நேரத்தை கூட தாழ்த்தி போடாமல் காலையில் எழும்பி எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு கர்த்தர் சமூகத்தில் போய் நின்னா ஆண்டவர் அப்படியே இறங்கி அவனோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் எந்த தேவையாக இருக்கட்டும், எந்த பாதைகள் இருக்கட்டும், எந்த சூழ்நிலை இருக்கட்டும், மனுஷனுக்கு முன்னாடி நிற்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எந்த சொந்தங்களுக்கு முன்னாடி நிற்கணும்னு எண்ணாதீங்க. என் பிள்ளை உயர்வுக்கு, என் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு நான் இவங்கள தான் பார்க்கணும்னு நினைக்க. நீங்கள் தேவ சமூகம் நின்னா பிள்ளைகளை உயர்த்த வேண்டிய இடத்துல, நிறுத்த வேண்டிய இடத்துல, வைக்க வேண்டிய இடத்துல, தேவன் அலங்கரிக்க வேண்டிய இடத்துல அவர் அலங்கரிப்பாருங்க. அவர் மனுஷனுக்கு முன்னாடி போய் நின்றாதீங்க, மனிதனுக்கு முன்பதாய் போய் நின்றுடாதீங்க, மனுஷனுக்கு முன்பாக இதை செய்வான் என்று சொல்லியிருக்கான் என்று நின்றுடாதீங்க. அவர் நமக்கு உடன்படிக்கை பண்ணிறானா அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக தான் இருக்கும். அவர் பண்ணின உடன்படிக்கை எவரும் முறித்து போட முடியாது, எடுத்து போடவும் முடியாது. நம்ம அவர் சமூகம் நின்னா உடன்படிக்கை பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சிலரை பார்த்தீங்கன்னா என்ன தேவையா இருக்கட்டும், என்ன காரியமா உடனே மனுஷங்கிட்ட போய் நிற்பாங்க, உடனே அதிகாரிகிட்ட போய் நிற்பாங்க, உடனே இந்த நபர்கிட்ட சொந்தக்காரங்கிட்ட நிற்பாங்க. நான் சொல்கிறேன், யாருக்கிட்ட நிற்க தேவையில்லை. முதலாவது நம்ம தேவ சந்நிதியில் நின்னா, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்னா, அவர் முகத்துக்கு முன்னாடி நின்னா, அவரை நோக்கி பார்த்த முகங்க ஒரு நாள் வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார் அவர். ஹல்லேலூயா. மோசைக்கு இதுக்கு இன்னைக்கு நேற்று வந்த பழக்கம் அல்ல. ஆண்டவர் அவனை 80 வயதில் அழைத்த போதே அவன் பிடிச்சு கொண்ட கற்றுக்கொண்ட ஒரு பாடம், நாம் நிற்க வேண்டிய ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, நாம் இன்னைக்கு எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம், நாம் எதை இன்னைக்கு அறிந்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த மனுஷன்ட்ட போனாதான், இந்த நபர்கிட்ட போனாதான், இவர்கிட்ட போனா இல்லைங்க. கர்த்தர் சமூகத்தில் இருந்தா நமக்கான வாசலை அவர் திறப்பாரு, நம்மை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு அவர் கொண்டு போவார், அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அதிசயமாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? தேவ சமூகம் என்னெல்லாம் செய்யுது பாருங்க. சங்கீத புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 16:11 வாசிக்கலாமா? உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. போதும். கர்த்தருடைய சமூகம் நம்ம நிற்கும் போது வசனம் சொல்லுது, பரிபூரணமான ஆனந்தம் உண்டு. ஒரு நெருக்கத்தில், ஒரு தேவைகளில், ஒரு இக்கட்டு நேரங்களில் நாம் மனுஷனிடத்தில் போகும்போது இருக்கிற சந்தோஷமும் குறைஞ்சு போயிடும் இல்லைங்களா? ஒரு வேதனையோடு போய் நின்னா அவன் என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியாது. சில நேரங்கள் அவன் என்ன பேசும்போது பாருங்க, இருக்கிற சந்தோஷமும் போய்விடும், இருக்கிற சமாதானமும் போய்விடும், இருக்கிற பலனும் போய்விடும். ஆனால் தேவனிடத்தில் அப்படி இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் போதெல்லாம் பரிபூரண ஆனந்தத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் மனுஷன்கிட்ட போய் நிற்கும் போது பாருங்க, அவன் ஒவ்வொன்றா நோண்டி 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 கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருந்த பல்ஸும் குறைஞ்சு கடைசியில் கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போக வேண்டிய நிலைமை வந்துடும். தேவன்கிட்ட போனோம்னா அவர் சமூகத்தில் நின்னா கொஞ்சம் பலத்தோடு தான் போய் நிற்போம். அவர் கொடுக்கிற பலன் இருக்கும் பாருங்க, அவர் கொடுக்கிற ஒரு தைரியம் இருக்கு பாருங்க, அவர் தருகிற ஒரு மன வலிமை இருக்கு பாருங்க, அதுதான் பரிபூரண ஆனந்தம். அது ஹல்லேலூயா. மோசே அப்படிதான் தன் வாழ்க்கையில எல்லாரும் நினைப்பாங்க, இங்கே வரலாமே, கோகாத்து புத்திர இடத்துல வரலாமே, ரூபன் புத்திர இடத்துல வரலாமே, இன்னார் இடத்துல வரலாமே நினைச்சா அவன் எங்கேயும் போறதில்ல. கர்த்தர் சமூகத்தில் போய் நின்றுவாரு. நின்றுட்டு இப்ப வெளியே வந்தா தண்ணி வேணுமா, இப்ப வான்னு கூட்டிட்டு போய் திறக்கிறாரு. ஹல்லேலூயா. பாதை இல்லாத இடத்திலும் பரிபூர்ண ஆனந்தத்தோடு போய் பாதையை உண்டு பண்ற காரணம் தேவ சமூகத்தில் நிற்கிறதுனால தாங்க.
நீங்க கர்த்தர் சமூகத்தில் இருக்கும்போது நமக்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வரும், நமக்கே ஒரு புதிய பலன் வரும், நமக்கே ஒரு புதிய என்ன வரும்னா ஒரு ஆரோக்கியம் வருங்க, ஆரோக்கியம் வரும். பல நேரங்களில் மனுஷனத்தில் போய் நின்று அந்த ஆத்துமாக்கள்லாம் பார்த்தா அப்படியே நோய் கொண்டது போல இருப்பாங்க, எல்லாத்துலேயும் ஒரு பலகீனப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா மனுஷன்கிட்ட போய் நின்று அவன் கேட்குற கேள்விகள், பார்க்குற பார்வைகள், இறுதிய நினைவுகள் நிமித்தமே செத்து போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் மடிந்து போகிற நிலைமையிலும் வந்தால் கூட என்னை ஆனந்தப்படுத்தி ஆனந்த தைலத்தினால என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகம் வந்தால் பரிபூர்ண ஆனந்தம். அதே சங்கீதம் 41:12 வாசிக்கலாமா? சங்கீதம் 41:12 வாசிங்களேன். உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவே. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளை என்ன செய்கிறார்னா நிலை நிறுத்துகிறார் பாருங்க. அவர்கள் தள்ளுண்டு போவதில்லை, இடறி போவதில்லை, விழுந்து போவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் சமூகத்தில் நின்று பாருங்க, நிலை நிறுத்துவார் தேவன். ஒருவேளை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பல கேள்விகளோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சமூகத்தில் நிற்கும் போது அவர் உடன்படிக்கை செய்து பயங்கரமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். வசனம் அழகாய் சொல்லு, அவர் சமூகத்தில் நிலை நிறுத்துகிற தேவன். தேவ சமூகம் வந்தவர்களை, தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு தேவ ஜனத்தை ஆண்டவர் இடறி போக விட்டதே கிடையாதுங்க. மனுஷனை நம்பி மனுஷன் முன்பதாய் நேரங்களை செலவிட்டு மனுஷன் ஏதாகிலும் செய்ய மாட்டானா, இன்னார் ஏதாகிலும் எனக்கு பண்ண மாட்டாங்களான்னு எதிர்பார்த்தவர்கள் வாழ்க்கையில தான் தள்ளுண்டு போயிருக்கிறாங்க, தளர்ந்து போயிருக்கிறாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு பிள்ளை அவங்க தளர்ந்து போவதும் இல்லை, தள்ளுண்டு போவதும் இல்லை, கழுகை போல செட்டைகள் அடித்து எலும்ப பண்ணி நிலை நிறுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆமாங்க. தேவ சமூகத்தில் நிற்கும் போதெல்லாம் நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்காய் வரும்போது, ஒவ்வொரு காரியத்துக்காக நீங்கள் அப்படி வந்து பாருங்களேன், நம்மளை நிலை நிறுத்துவார். என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை அவர் பாதத்தை பிடித்து கொள்ளுகிறோமோ கர்த்தர் அதிலெல்லாம் ஒரு நிலை நிறுத்தலை உண்டு பண்ணுவார். ஒரு அவர் நடத்தக்கூடிய அந்த காரியங்கள் ரொம்ப ஆச்சரியம் உள்ளதாக இருக்கும் பாருங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 96:6 வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 96:6. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் உண்டு. ஏன் ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்க சொல்றாரு அப்படின்னா, அங்கதான் மகிமையும் கனமும் இருக்குது. நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம், நமக்கு வேண்டிய சுகம், நமக்கு வேண்டிய கனம், நமக்கு வேண்டிய மகிமை, நம் பிள்ளைகள் பெற வேண்டிய காரியங்கள், நாம் இன்னும் அனுபவிக்க வேண்டிய எல்லாமே எங்க வச்சிருக்கிறார் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தை தேடின ஜனம் ஒரு நாள் வீணாய் போனதே கிடையாதுங்க. ஆண்டவருடைய சமூகத்தை தேடுற பிள்ளைகள், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கேதுரு மரம் போல வளர பண்ணி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் மகிமையும் கனமும் இருக்குங்க. இன்னைக்கு இந்த மகிமையும் கனத்துக்காக தான் கனம் பெறணும், மகிமை அடையணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு மனுஷன் எங்கெங்கேயோ போகிறான், என்னென்னமோ செய்கிறான், என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. நீங்களும் நானும் நிற்க வேண்டிய ஒரு இடம் கர்த்தருடைய சமூகத்தில். தேவ சமூகத்தில் இருந்தால் அவர் நம்மளை மகிமையாய் கனத்தினால எல்லா ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி நடத்துவார். இன்னும் சொல்லுகிறது, நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:5 வசனத்தை வாசிக்கலாமா? நாகு தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:5 வசனம். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் எல்லாம் கரைந்து போகுமாமா. பர்வதங்களும் மலைகளும் கரைந்து போகுமானா நம்முடைய பாடு வேதனை அது அவர் சமூகத்துக்கு முன்பதாய் எம்மாத்திரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் சமூகத்தில் பர்வதங்கள் மலைகள் எல்லாம் அதிர்ந்து கரைந்து போகிறது பாருங்க. ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட மூழ்கக்கூடிய பாதைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கரைந்து போகக்கூடியது, கரைய வைக்கக்கூடியது தேவ சமூகம் அது. ஹல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தை அவன் நிற்கிறான் பாருங்க. நீங்களும் நானும் ஆண்டவர் இந்த மாதத்தில் அதான் பார்க்குறார்.
நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம குடும்பமாய் நிற்கிறோமா? நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் பிரசன்னத்தில் அவர் பாதத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம குடும்பமாய் நிற்கிறோமான்னு கர்த்தர் பார்க்கிறார். நிற்கிறவர்களாக இருந்தால் நம்மளோடு அவர் உடன்படிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த மோசே கிட்ட என்ன பார்த்தார் அப்படின்னா, வாசிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். பணிந்து கொண்டு. போதும். மோசே என்கிற அந்த தேவ மனிதனுடைய அவன் வாழ்க்கையில் இருந்ததை கர்த்தர் பார்த்துட்டு தான் இப்போ உடன்படிக்கை பண்ணுகிறார். முதலாவது பார்த்தாரு, தேவ சமூகம் வந்துன்னோடனே வந்து நின்றுட்டார் அந்த மனுஷன். இப்போ பார்த்தீங்கன்னா மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு. இப்பொழுது மலை ஏறுகிறாரு, மேகத்தினால சூழ்ந்து தேவனுடைய ஆவி என்ன செய்யறாருன்னா, வசனம் வாசிக்கிற 5வது வசனம், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினான். இப்ப சீனாய் மலையில ஏற ஏற மேகம் இறங்குது, கர்த்தர் இறங்கி இருக்கிறாரு. இப்போ அங்கே கர்த்தர் இறங்கி அவருடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது இந்த மோசையுடைய காது இப்போ சரியாக கேட்டுக்குச்சு. என்ன கேட்டுருச்சுன்னா, இது தேவன் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு முன்பாக கடந்து போகிற போது சொல்றாரு, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயம் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவ, பிள்ளைகள் செய்கிறத பிதாக்கள் செய்கிறத அவர்களிடத்தில் நான் விசாரிப்பேன் என்று சொல்லி இதை சொல்றதை கேட்ட உடனே மோசே காது இப்போ புரிஞ்சுக்கிச்சு, கர்த்தருடைய சத்தம் இது, கர்த்தர் வந்திருக்கிறாரு, கர்த்தர் இங்கே வந்துட்டாரு என்பதை உணர்ந்து உடனே பாருங்க அவன் தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான். 80 வயசுக்கு மேல உள்ள தாத்தா இவரு. தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. தன் வாழ்க்கையில மேலே ஏறி கொண்டிருக்கிறான், எதையும் பார்க்கல, தீவிரமும் தரை மட்டும். இந்த அனுபவம் தான் மோசையோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவதற்கு காரணம். ரெண்டாவது, தீவிரமும் தரை மட்டும். 80 வயதுக்கு மேல இருக்கிற அந்த மோசே மலை ஏறுவது என்பது சாதாரணமானது அல்ல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஏறி இருப்பான். இப்ப ஆண்டவர்னு வந்தபோது, தேவன் வந்தபோது, கர்த்தருடைய காரியம்னு வந்தபோது உடனே என்ன செய்யறானா, தீவிரமாய் விழுந்து தரை மட்டும் பணிந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசித்து பார்த்தோமானா தீவிரம் பாருங்க அவனுக்குள்ள. 80 வயதுக்கு மேல இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள ஒரு தீவிரம். ஆண்டவருடைய காரியங்களை, அவர் சமூகத்தில் அவருடைய எடுத்த காரியங்களை, இது ஆண்டவர்னு கேட்ட உடனே, இது கர்த்தருடையவர் நாமம், இது தேவன் தான் பேசுகிறான் உடனே என்ன பண்ணலன்னா, நோ டிலே பண்ணல, அவன் டிலே பண்ணல, தாமதம் பண்ணல, பரவாயில்லன்னு கொஞ்சம் சோர்ந்து போகல, சோம்பலாவும் இல்லை பாருங்க. வேகமா உற்சாகமா எழுந்து தேவ சமூகத்தில் அவன் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீவிரத்தை கர்த்தர் பார்த்தார் ஆண்டவர். நம்ம வாழ்க்கையிலும் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வருவது இயல்பு தான். ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் நம் எவ்வளவு தீவிரம் இருக்கிறோம் அதை கர்த்தர் பார்க்கிறார். பயங்கர டயர்டா போய் படுத்திருக்கிறோம், கர்த்தர் ஒரு வேளை எழுப்பி பக்கத்தில் இருக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னா நம்ம எழுந்து என்ன பண்ணணும், தீவிரமா ஜெபம் பண்ணணும். வேலை முடிச்சுட்டு அப்போ தான் வந்திருப்போம். ஆண்டவர் சொல்ல, நீ சர்ச்சுக்கு போ, ஆராதனைக்கு போ அப்படின்னா உடனே வரணும். ஆண்டவர்கிட்ட உட்காந்து சொல்லக்கூடாது, ஆண்டவரே இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சேன், பார்த்தேனே, எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு இந்த சோர்வாக இருக்குது, நான் இதுவாயிட்டேன், அப்படி என்பதல்ல. ஆண்டவர் அவர்னு தெரிஞ்சிருச்சு, இது தேவசித்தன்னு தெரிஞ்சிருச்சு, இது கர்த்தர் தான் நடத்துறாருன்னு தெரிஞ்சிருச்சு, இது கர்த்தர் தான் நாமத்தை உயர்த்துறாருன்னு தெரிந்த உடனே என்ன செய்கிறான்னா, விழுந்து தீவிரம் காட்டுகிறான் அந்த நபர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவருடைய காரியங்களை எதை காண்பிக்கிறாரோ, எவ்வளவு தீவிரமா இருக்கிறோமோ, பரிசுத்தத்தில் தீவிரம், தேடுகிறதுல தீவிரம், நம்பிக்கையில் தீவிரம், ஆண்டவருக்கு எடுத்த தொழுகையில் தீவிரம், நம்ம வாழ்க்கையில் அந்த தீவிரம் வேகத்தை உற்சாகத்தை நம்ம காட்டினோமானா நம்மளோடு அவர் உடன்படிக்கை செய்வாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் எப்போதும் சோம்பேறியை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. சோம்பேறியோடு தேவன் உடன்படிக்கை செய்ய மாட்டா. தாமதிக்கிற பிள்ளைகளோடும் உடன்படிக்கை செய்ய மாட்டா.
அசதியா இருக்கிறவர்களோடும் தேவன் உடன்படிக்கை செய்ய மாட்டார். கர்த்தருடைய காரியங்களை யார் தீவிரம் காட்டுகிறார்களோ அவர்களோடு தான் தேவன் உடன்படிக்கை செய்வார். ரட்சிப்பதற்கு இன்னைக்கு ஒருவேளை தாமதம் எடுக்கிறாங்கன்னா ஆண்டவர் அவங்களோட உடன்படிக்கை செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன தேவனுடைய காரியங்களை ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கிறாங்க, ஆம போல இருக்கிறாங்க அப்படின்னா தேவன் என்ன செய்ய முடியாது, குடும்பத்தில் கிரியை செய்ய முடியாது. இந்த வார்த்தையை கேட்குற நமக்கு சொல்றாரு, கர்த்தருடைய காரியங்களில் நம்ம வேகமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சீனாய் மலையில் அந்த மலை ஏறுவது என்பது, இறங்குவது ஈஸியாக இறங்கிடலாம், அது ஏறான். ஆண்டவர்னு தெரிஞ்ச உடனே சோர்வுக்கு இடம் கொடுக்கல, தன்னுடைய பலகீனத்துக்கு அவன் இடம் கொடுக்கல, தன்னுடைய ஆண்டவரே என் சரீரம் களைப்பா இருக்குன்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உற்சாகமாய் கர்த்தரை ஆராதனை செய்கிறான். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வரும்போது எப்படி வருகிறோம், கர்த்தரை தேடும்போது எப்படி தேடுகிறோம். பல வேளைகளை சொல்கிறேன் அல்லவா, என் பலவீனத்தை நினைச்சாலே நான் வாசப்படி கூட வர முடியும். உன் பலவீனம் அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம சொல்லிடுறோம், சொல்லக்கூடாது. தீவிரமாக வாங்க, தீவிரமாக. கர்த்தர் அதையும் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. எனக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நினச்சா ஒரு நாள் கூட ஒரு வசனம் கூட படிக்க, ஏதோ 2 வசனம் படிக்கிறேன் அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு இருக்கிற காரியங்களெல்லாம் எண்ணி பார்த்தா வாயில் ஒரு சோத்திரம் கூட பரவாயில்ல, ஒரு பாட்டுக்காவது வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தீவிரமாக இருக்கணும். மோசே எந்த விதத்தில், ஐயா நான் மேலே ஏறி வந்திருக்கு, இப்போ வந்து நின்று உம்முடைய நாமத்தை கூறும்போது நான் எப்படி பணிய முடியும் கேள்வி கேட்கல. ஆண்டவரே மேலே ஏறி வந்திருக்கேன், என் பலவீனம் உமக்கு தெரியாதான்னு சொல்லலை. சில பிள்ளைகள் இருப்பாங்க பாருங்க, பைபிள் வாசிச்சானா சொல்ல, இன்னைக்கு எக்ஸாம் அதனால நான் எப்படி வாசிப்பது. சில ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, வேலைக்கு போயிட்டு வந்து எப்படி நான் வாசிப்பது, சாப்பிட மறந்தம்மா எக்ஸாமுன்னு, தூங்க மறந்தம்மா, வேலைக்கு போனோமே சாப்பிட மறந்தம்மா, எல்லாம் இருந்து பாருங்க. அப்போ ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவர்னு வரும்போது, கர்த்தர்னு வரும்போது நாம் காட்டுகிற அந்த உற்சாகம் தான் அவன் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நம்ம அசம்பந்தமாய் நிர்விசாரமாய் ஒரு சோம்பலாய் நம்ம இருந்தோம்னா யாருங்க உடன்படிக்கை பண்ண முடியும்? ஒரு பையனுக்கு பொண்ணை பார்க்க போகிறோன்னா நம்ம கேட்போம், அந்த பொண்ணு நல்லா வேலை செய்யுமா, சமையல் செய்யுமா, அங்கங்கே எல்லா வீட்டெல்லாம் பெருக்குமான்னு கேட்டு தான் கொடுப்போம் இல்லையா? கேட்டு தானே பொண்ணை எடுப்போம், கொடுக்க மாட்டேங்க எடுப்பீங்க. நம்ம ஒரு வேலை கொடுக்குறாந்தா பையனை கேட்போம், பையன் வீட்டில் இருப்பானா வெளியே வேலை போவானா எப்படி? அவங்க சொன்னாங்க 4 தலைமுறைக்கு சொத்து இருக்க, வீட்டில் உட்காந்து சாப்பிடுவான்னா கொடுக்க மாட்டான். அவன் வேலை செஞ்சா தானே, ஏதாவது வேலை செய்யணும். ஆனால் இந்த ஊரில் எப்படின்னு தெரியல, சிலர் இருக்கிறாங்க தலைமுறைக்கும் சொத்து இருக்குன்னா போதுண்டா இதுதான்டா அமுத்திருன்னு அமுத்திடுறாங்க. இன்னும் எந்த வித ஜபமும் கிடையாது, உபவாசம் கிடையாது, அதே ஒரே அமுக்கு போட்டோம், இதுதான் எதிர்பார்த்தேன். அப்போ எந்த சோம்பலாக இருக்கிறவனோட ஒரு கல்யாணம் கூட நினைக்காத ஒரு நம்ம தேவன் எப்படி நம்மோடு உடன்படிக்கை பண்ண முடியும்? கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் தேவ ஜனம் உற்சாகமாக இருக்கணும். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை முழு தீவிரமாக இருக்கணும். அது ஜபமாக இருக்கட்டும், கூட்டமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எந்த அர்ப்பணிப்பான காரியமாக இருக்கட்டும், தீவிரமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சோம்பல் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கவே மாட்டாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவன் அறுப்பில போய் பிச்சை கேட்டால் என்ன பண்ணாது, ஒண்ணுமே கிடைக்காது. கதவு கீழ்முளையில் ஆடுகிறது போல அவன் என்ன செய்து கொண்டிருப்பா, ஆடிக்கொண்டுதான் இருப்பா. மோசே எங்கேயும் ஆடலைங்க, தீவிரமா இருந்த நபரை 120 வருஷம் வரைக்கும் வைத்து ராஜ்யமாய் அவனை நடத்தினார் கர்த்தர். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணார். 80 வயதுக்கு மேலே தான் இங்கே நடக்குது உடன்படிக்கை. அடுத்திருந்த 40 வருடமும் ஆண்டவர் அவனை மகிமையாய் நடத்தினார். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு அடுத்ததில் அவனுக்கு இருந்த அந்த தீவிரம். ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலையில் சொல்கிறாரு, வேதத்தில் வாசிக்கும் போது பலிகளை பற்றி அநேக வசனங்கள் இருக்குது. லேவியராகும் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு பலியை பற்றி சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா? 22, 23. ம் 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 உற்சாக பலிகளாக இடலாம். பாருங்க, வேதத்தில் லேவியராம் 1லிருந்து 5 அதிகாரங்கள் வாசித்தோம்னா 5 வித பலிகளை, தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்றெல்லாம் சொல்லப்படுது. அது தவிர சில பலிகளை சொல்றாரு, உற்சாக பலிகள்.
அது என்னங்க உற்சாக பலிகள்னா, ஆண்டவருக்கு செலுத்துவது எப்படிப்பட்டதா இருக்கணும்னா உற்சாகமா இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்க வருகிற உற்சாகமாய் ஆராதிக்கணும், ஆண்டவரை தேடுகிற உற்சாகமாய் தேடணும், ஆண்டவருக்கு செய்கிறத உற்சாகமாய் செய்யணும். ஆண்டவருக்குன்னு காண்பிக்கிற ஒவ்வொன்றையும் உற்சாகமா இருந்தோன்னா உடன்படிக்கை நம்ம மேல அவர் செய்வார். ஹல்லேலூயா.